ஹாய் காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து பேசிக் கால்குலேட்டர் பற்றி தான். இதுக்கான ப்ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ டேரெக்டாகவே நான் இண்டெக்ஸ் HTML வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் மூலிமா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த டிசைன் பார்ட் பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக போகலை. பேக்ரவுண்ட் கலர், பட்டன் கலர், சைஸ் எல்லாம் நீங்களே உங்கள் விஷக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எல்லாம் கஸ்டமைசேஷன் பார்ட் தான். ஸோ அது வந்து தேவை கிடையாது. லாஜிக் பார்ட் பற்றி தான் பேச போகிறோம். டிஸ்பிளே அண்ட் பட்டன் பேசிக் ஐடியா. இந்த கால்குலேட்டரில் மேலே இருக்கிற பாக்ஸ் தான் டிஸ்பிளே. நீங்கள் டைப் பண்ணுற நம்பர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஃபைனல் ரிசல்ட் எல்லாம் இங்கே தான் ஷோ ஆகும். பிலோ இருக்கிற எல்லா பட்டன்ஸ், நம்பர் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், நம்பர் 0 to 9, ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ், மல்டிப்ளை, டிவைட், கிளியர் பட்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் பட்டன், எல்லா பட்டனும் இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட் யூஸ் பண்ணுது. ஸோ அப்பெண்ட் வேல்யூ ஃபங்க்ஷன் பற்றி ஒரு லாஜிக் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பேன். அது எதுக்குன்னு அதுதான் வந்து மெயின் பார்ட். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நம்பர் பட்டன்ஸ்க்கும் ஆப்ரேட்டர் பட்டன்ஸ்க்கும் அப்பெண்ட் வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம். இப்போது 7 கிளிக் பண்ணால் 7, 8னா 8, 9னா 9. இப்போது எந்த ஆப்ரேட்டர்ஸ், இப்போ ப்ளஸ்னால் ப்ளஸ், இது எல்லாம் டிஸ்பிளேயில் டைரெக்டாக வந்து ஆட் ஆகும். இஃபெல்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மெயினாக எதுக்குன்னா, அப்பெண்ட் வேல்யூ ஃபங்க்ஷனில் ஒரு இஃபெல்ஸ் கண்டிஷன் இருக்கும். ரீசன் என்னென்னா, டிஸ்பிளே டிஃபால்ட்டாக 0க்கு இருக்கும். டிஸ்பிளே ஆல்ரெடி 0வாக இருந்தால் நியூ வேல்யூ டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணும். ஆல்ரெடி நம்பர் இருந்தால் நியூ வேல்யூ அப்பெண்ட் ஆகும். இல்லைன்னா 0, 7, 8 அப்படின்ற ஒரு ராங் அவுட்புட் மாதிரி வரும். அதான் இஃபெல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இந்த பட்டன்ஸ் வந்து நான் எதுக்கு இப்போ காட்டுனா, அந்த அப்பெண்ட் வேல்யூ புரியறதுக்காக அதை வந்து திருப்பி வந்து காட்டியிருப்பேன். சேம் தி இஃபெல்ஸ் கண்டிஷனும் காட்டியிருப்பேன். ஆஃப்டர் தட் கிளியர் பட்டன்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் டிஸ்பிளே அதை வந்து கொடுத்துருப்பேன். கிளியர் பட்டன் கிளிக் பண்ணால் கிளியர் பட்டன் வந்து லைக் கிளியர் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் ஆகும். இது சிம்பிளாக டிஸ்பிளேயில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் கிளியர் பண்ணிவிட்டு அகெயின் 0 வந்து ஷோ பண்ணுது. ஈக்குவல் பட்டன்ஸ் அந்த கால்குலேட் எதுக்குன்னா, ஈக்குவல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கால்குலேட் ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகும். டிஸ்பிளேயில் இருக்கிற ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன், வாட் எவர் நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள், லைக் இப்போ 25 + 8 × 2 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட இதை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கால்குலேட் பண்ணி ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இஃப் ராங் இன்புட்டாக இருந்தால் எரர்னு டிஸ்பிளே வரும். ஸோ ஆப் கிராஷ் வந்து ஆகாது. ஆப்ரேட்டர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸ்க்கு காமனாகவே ஒரு டவுட் இருக்கும். ப்ளஸ் மீன்ஸ் ஆட், மைனஸ் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதை பற்றிலாம் தெரியும். பட்டனில் வந்து சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பிஹைண்ட் தி சீன் ஜாவாஸ்கிரிப்ட்க்கு ப்ராப்பர் ஆப்ரேட்டர் தான் போகும். கீபோர்ட் சப்போர்ட். இந்த போனஸ் ஃபீச்சர் எதுக்குன்னா, போனஸாக நான் கீபோர்ட் சப்போர்ட் வந்து ஆட் பண்ணது யூஸருக்கு மவுஸ் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக கீபோர்ட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். நம்பர்ஸ் கீ ஒர்க் ஆகும், ஆப்ரேட்டர்ஸும் ஒர்க் ஆகும். இது ரியல் கால்குலேட்டர் ஃபீல் கொடுக்கும். இது வந்து சிம்பிள் டிசைன் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட அவுட்கம்மை நான் ஆல்ரெடி ப்ரிவ்யூ கொடுத்துட்டேன். ஸோ திருப்பி வந்து ரன் அண்ட் டீபக் கொடுத்து ஒரு 2-3 கால்குலேஷன் வந்து போட்டு மட்டும் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் கிட்ஹப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது கிட்ஹப் லிங்க்கில் வந்து நீங்கள் கோடு இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் நான் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே என்னோடய கிட்ஹப் அக்கௌண்ட்டில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட தேவைன்னா ஐ வில் மேக் இட் ரியலி ஷார்ட். அண்ட் ஆஃப்டர் தட் அது எல்லாமே என்னோடய கிட்ஹப் லிங்க்கில் வந்து நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். எந்த வந்து பிகினர் டு இன்டர்மீடியட் தான் வந்து இது வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ மேபி நான் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகலாம். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் வந்து மேபி என்னோடய இன்டர்மீடியட் ப்ராஜெக்டான இகாமர்ஸ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். என்னோடய பேஸ் வந்து ஜாவா தான். ஸோ ஜாவாவில் வச்சு நான் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கூட HTML CSS வச்சு என்னால் பண்ண முடியும். அன்டில் தென் நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு தெரிய வரும் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன்ட்டு. தேங்க்யூ.